நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழ் சென்னை அரங்கத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு. வழங்குவது நான் பனிமலர், நான் ஹசீப். இன்னைக்கும் 0R முக்கியமான 3 விஷயங்கள் பற்றி பார்க்க இருக்க போகிறோம். குறிப்பாக முதலாவதாக சொல்ல போனோம்னா, மெட்ரோ ரயில் பணிகள், அதனுடைய சுரங்கப்பாதை பணிகள் 70% முடிவடைஞ்சிருக்கு. இது பற்றியான ஒரு விரிவான அலசல் இருக்கு. சிஏஏ மீது செனட் வைத்த குற்றச்சாட்டை சிஏஏவினுடைய இயக்குனர் மறுத்திருக்கின்றார். இதனுடைய பின்னணி குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று பெங்களூருவில் IS ஆதரவாளர் என்று ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். IS அமைப்பு இந்தியாவை குறிவைக்கிறதா என்றொரு கருத்து நிலவி வருகிறது. இது பற்றியான ஒரு விரிவான அலசலும் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல மெட்ரோ ரயில் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றது. அதாவது 14,000 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த திட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை எட்டி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் மிகவும் கடினமாக கருதப்படக்கூடிய சுரங்கம் அமைக்கும் பணி ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை எட்டி இருக்கின்றது. சுமார் 70% பணிகள் அதில் முடிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை எழும்பூர் தொடங்கி ஷெனாய் நகர் வரையிலான அந்த இடைப்பட்ட தூரத்தில் சுரங்கம் அமைக்கும் பணி முழுமையடைந்திருக்கின்றது. இதற்கான அதாவது ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு இறுதியில் சோதனை ஓட்டம் நடைபெறும். அதாவது வர்த்தக ரீதியான போக்குவரத்தும் கூட ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தொடங்கப்படும் என்று ஏற்கனவே மெட்ரோ ரயில் கூறியிருந்தது. இருந்தபோதும் நடைபெறவில்லை. ஆனால் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பணி, இன்று முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த பணியின் மூலமாக மெட்ரோ ரயில் பணிகள் வேகமாக முடிவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவிக்கின்றது. இது தொடர்பான ஒரு செய்தியை முதலில் பார்த்துவிடலாம். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 4 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. இந்த தடத்தில் ரயில் போக்குவரத்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. அதேபோல எழும்பூர் முதல் கோயம்பேடு வரையிலான சுரங்கப் பணிகள் முடிக்கப்பட்டுவிட்டது. இதை பற்றிய அறிவிப்பை மெட்ரோ ரயில் அதிகாரிகள் இன்று வெளியிட்டனர். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் திருமங்கலத்தில் இருக்க மெட்ரோ ரயில் ஸ்டேஷன். அதாவது இந்த இடத்துலேருந்து ஆலந்தூரில் வரக்கூடிய இந்த பெரிய பிரிட்ஜிலேருந்து இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துல வந்து ரேம்ப், அதாவது இந்த சாய்தளம் மூலிமா வந்து மெட்ரோ ட்ரெயின் உள்ளே போகுது. இந்த இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா டனல் இருக்குது. அதாவது இந்த இடத்துல தான் இந்த ரேம்ப் இருக்குது. பிரிட்ஜுக்குள்ளேருந்து வருங்க அண்ணா நகர் வழியாக இறங்கி இதுக்குள்ளே தான் மெட்ரோ ரயில், அதாவது மெட்ரோ ரயில் வந்து இந்த ரேம்ப், அதாவது இந்த உள்ள டனலுக்குள்ளே போகிற இடம் இதுதான். அதுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். சென்னை முழுவதும் திட்டமிடப்பட்டுள்ள ரயில் நிலையங்களில் 19 ரயில் நிலையங்கள் சுரங்கத்தில் தான் கட்டப்பட்டு வருகிறது. கனரக இயந்திரங்கள் மூலம் இந்த சுரங்கங்கள் தோண்டப்பட்டு வருகின்றது. இப்போ வந்து நம்ம பெருமாளத்தில் இருக்க பகுதியில் இருக்கும். அதாவது இந்த இடத்துல பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த டனல் போடுற வேலை இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த காட்சி நீங்க பார்க்கலாம். எழும்பூரிலிருந்து ஷெனாய் நகர் வரையில் உள்ள தோண்டும் பணிகள் இன்று நிறைவடைந்தது. சென்னை சென்ட்ரல் முதல் திருமங்கலம் வரையிலும், சென்ட்ரல் முதல் சைதாப்பேட்டை வரையிலும் இதுபோலதான் ரயில் பாதை 30 அடியிலிருந்து 50 அடிக்கு கீழே அமைக்கப்பட்டு வருகிறது. சுரங்க ரயில் நிலையங்களில் அனைத்து வித பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக மெட்ரோ துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த இடத்துல பாதுகாப்பு பலமாகவே இருக்கு. அவசர காலத்துல மக்கள் வெளியேறதற்காக 250 மீட்டருக்கு ஒரு முறை நாங்க கதவுகளை வச்சிருக்கோம். அது வழியா விபத்து நேரத்துல அவங்க தப்பிச்சு போக முடியும். பிற நகரங்களில் சுரங்கப்பாதை அமைப்பதை விட சென்னையில் சுரங்கப்பாதை அமைப்பது மிக கடினமாக இருந்தது என்கிறார் சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குனர் ராமநாதன். இங்கே வந்து இந்த ஸ்ட்ரேட்டா, சாயில் ஸ்ட்ரேட்டா அப்படின்வாங்க. ராக், சாயில், கிளே, அது மாதிரி பலதரப்பட்ட சாயில் எல்லாம் ஒரு கலவையாக இருக்குது. அதனால் டனல் போரிங் மிஷின் போகும்போது 10 நாள் வேலை செஞ்சால் அதில் இருக்கிற எல்லா கட்டரும் டேமேஜ் ஆகி மறுபடியும் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு 10-15 நாள், அது மாதிரி ஒரு மாதத்தில் 10-15 நாள் தான் ஒர்க் பண்ண முடியுது. நிறைவடைந்த பணிகளை காண்பிப்பதற்காக எங்களை அழைத்துச் சென்றனர். சுரங்கத்தில் தண்டவாளத்தை அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. ரயில் நிலையங்களை அமைக்கும் பணி முழு வீச்சில் நடந்து வருகிறது. அதாவது திருமங்கலத்தில் தொடங்கின பயணம் இப்போ வந்து ஷெனாய் நகரில் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து இப்போ தான் ஸ்டேஷன் கட்டிட்டு இருக்க பணிகள் போயிட்டு இருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த தூரம் பார்த்தோம் அப்படின்னா 3.5 கிலோமீட்டர்ஸ் அங்கேயும் இங்கேக்கும். இதை கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்தில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம். இப்போ அதாவது தற்காலிகமாக வந்து பொருட்களை கொண்டு போகக்கூடிய இந்த ட்ரெயின் இது. ஆனால் இதோட ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தான் போச்சு. ஆனால் மெட்ரோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் 45லேருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகக்கூடிய தகுதி இருக்குது. அதனால் இந்த டிஸ்டன்ஸை நம்ம இன்னும் சீக்கிரமாக கவர் பண்ணிடலாம். 2007ஆம் ஆண்டு
14,600 கோடி ரூபாய் பட்ஜெட்டுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் செலவு தற்பொழுது 20,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இது இன்னும் கூட அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. நீண்ட நாட்களாகவே மெட்ரோ துறையிடமிருந்து பலதரப்பட்ட தகவல் ஏதும் இல்லாமல் இருந்த காரணத்தால் மெட்ரோ ரயில் எப்பொழுது திறக்கப்படும் என்று சென்னை மக்களிடையே ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் இன்று கிடைத்துள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு இறுதிக்குள் ஷெனா நகரிலிருந்து ஆலந்தூருக்கு அந்த வேலை முடிந்துவிடும் என்று கூறப்படுகிறது. சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. பனிமலர், ஆலந்தூர் தொடங்கி கோயம்பேடு, அதாவது கோயம்பேடு தொடங்கி ஆலந்தூர் வரையிலான அந்த இடைப்பட்ட வழித்தடத்தில் இந்த வருடத்தினுடைய இறுதியில் மெட்ரோ ரயிலினுடைய முதல் போக்குவரத்து தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. சில காரணங்களினால் அந்த போக்குவரத்து உடனடியாக தொடங்கப்படவில்லை. அது அடுத்த 3 மாதத்தில் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் சுரங்கம் அமைக்கும் பணியில் மிக முக்கியமான ஒரு பணி முடிவடைந்திருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. அதாவது எக்மோர் தொடங்கி ஷெனா நகர் வரையிலான அந்த இடைப்பட்ட பகுதியில் சுரங்கம் அமைக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் மெட்ரோ ரயில் தெரிவித்திருக்கின்றது. நிச்சயமா இந்த சுரங்கம் அமைக்கிற பணி தான் இந்த மொத்த ப்ராசஸ்லேயே சற்று கடினமான பணி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சூழ்நிலையில் இந்த சுரங்கங்கள் எப்படி அமைக்கிறாங்க, அதற்கு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிற நடைமுறைகளை ஒரு செய்தியாக பார்த்துடலாம். சுரங்கம் தோண்டும் டனல் போரிங் இயந்திரம் பூமிக்கு அடியில் சுமார் 18 மீட்டர் ஆழத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றது. டிபிஎம் இயந்திரத்தின் முன்பக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்சக்கரம் சுரங்கத்தை தோண்டும் பணியை செய்கின்றன. இதனால் உருவாகும் மண்கழிவு பல் சக்கரத்திற்கு பின்னால் அமைக்கப்பட்டுள்ள கன்வேயர் பெல்ட் மூலம் மேலே எடுத்து செல்லப்படுகின்றது. ஒரு புறம் சுரங்கம் தோண்டப்படும் அதே வேளையில் சுரங்கத்தின் உட்புற சுவரும் அமைக்கப்படுகின்றது. இந்த வேலையை டிபிஎம் இயந்திரத்தில் உள்ள இயந்திர கைகள் செய்கின்றன. சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டவுடன் பல்சக்கரம் மேலே முன்னோக்கி நகர்ந்து சுரங்கத்தை தொடர்ந்து தோண்டுகின்றது. பல்சக்கரம் கடினமான பகுதிகளை கடக்க நேரும் போது அந்த சுவற்றை மென்மையாக்கும் தொழில்நுட்பத்தையும் டிபிஎம் இயந்திரம் பெற்றுள்ளது. கன்வேயர் பெல்ட் மூலம் கடத்தப்படும் மண்கழிவு லாரிகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு அரசால் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் கொட்டப்பட்டு வருவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிச்சயமா இந்த பணிகள் முடிவடையும் போது அதில் பயணிக்கும் போது ஒரு பரவசமான புது அனுபவமாகவே இருக்கும் என்று நாம் சொல்லலாம். அதை தாண்டி மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துவதற்கான மிக முக்கியமான காரணம் சென்னை நகரத்தினுடைய அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம். இதை தாண்டி மெட்ரோ ரயில் செயல்பாட்டுக்கு வரும்பொழுது என்ன மாதிரியான வசதிகளை சென்னை வாசிகள் பெற இருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு செய்தியை பார்த்துவிடலாம். மற்ற போக்குவரத்து சாதனங்களை ஒப்பிடுகையில் மெட்ரோ ரயில் மொத்த பயண நேரத்தில் 50 முதல் 70% குறைக்கும் என கூறப்படுகின்றது. உதாரணத்திற்கு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து நெரிசல் மிகுந்த 100 அடி சாலை வழியாக பரங்கிமலையை அடைவதற்கு தற்போதைய போக்குவரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது குறைந்தது 30 நிமிடமாவது ஆகும். ஆனால் மெட்ரோ ரயில் இந்த தொலைவை 16 நிமிடத்தில் கடந்துவிடும் என்று கூறுகின்றது மெட்ரோ ரயில் நிர்வாகம். அதேபோல் வண்ணாரப்பேட்டையிலிருந்து சென்னை விமான நிலையத்தை மெட்ரோ ரயில் மூலம் 40 நிமிடத்தில் அடைந்து விடலாம் என கூறப்படுகின்றது. மெட்ரோ ரயில் முழுவதுமாக செயல்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் தினந்தோறும் சாலை வழியாக பயணிக்கும் 13 லட்சம் பேர் மெட்ரோ ரயிலை பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் சாலை போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளும் குறையும் என்று நம்பப்படுகிறது. மற்ற போக்குவரத்து சாதனங்களை விட குறைந்த அளவு கார்பனையே மெட்ரோ ரயில் வெளியிடும் என்பதுடன் காற்று மற்றும் ஒலி மாசுவை வெகுவாக குறைக்கும் என்று கூறப்படுகின்றது. மெட்ரோ ரயிலுக்கான கட்டணம் இதுவரை நிர்ணயிக்கப்படாத நிலையில் எளிய மக்களும் மெட்ரோ ரயிலை பயன்படுத்தும் வகையிலேயே கட்டணம் அமையும் என்று கூறுகின்றது மெட்ரோ ரயில் நிர்வாகம். ஹசீப், இந்த செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து இதனால என்னென்ன பயன்கள் இருக்க போகுது, சென்னைக்கு இந்த போக்குவரத்து சேவை தொடங்கும் பட்சத்தில் அதனால் இருக்கக்கூடிய பயன்கள், மக்கள் அனுபவிக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பார்கள், இது போன்ற விஷயங்களை பேசுவதற்காக நம்மிடையே டிஆர்இவின் செயல் தலைவர் இளங்கோவன் இணைஞ்சிருக்கார். வணக்கம் ஐயா. இப்போ இந்த மாதிரியான பொதுவான ஒரு பொது போக்குவரத்திற்கு கட்டணம் நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இருக்கும்? இது நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் பொது போக்குவரத்து மட்டுமல்ல, இது வெகுஜன பொது போக்குவரத்தாகும். மாஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்.
தனிப்பட்டவங்க கார் ஓட்டிகிட்டு போகிறதும் தனிப்பட்டவங்க டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறதுலேருந்து ஒரு ட்ரெயின் வித்தியாசமானது. அதிலும் மாஸ் ரேபிட் டிரான்சிட் சர்வீஸ்ன்ற இந்த மாதிரியான சர்வீஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக இது மின்சாரத்தில் இயங்குவதனால பொல்யூஷன் நமக்கு அந்த அளவுக்கு ஏராளமாக குறையுது. அது மட்டுமல்ல, அந்த பொருள் எண்ணெய் உபயோகம் இருக்கு பாருங்கள். பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்லாம் போகும்போது டீசல் யூஸ் பண்ணுறாங்களே, பெட்ரோல் டீசலு, அது அந்த அளவுக்கு நமக்கு மிச்சமாகும். ஸோ அந்த மாதிரி நல்ல சிக்கனம் வரக்கூடியதும், அதே நேரத்தில் வந்து போக்குவரத்து விரைவாக நடைபெறுவதும், மோனோ ரயிலை விட மெட்ரோ ரயில் வந்து ஏராளமான பயணிகளை என்ன சொல்கிறாங்கன்னா 3 மினிட் ஹெட்வேயில் ஒரு காரிடாரில் 2 காரிடார் இருக்கு இல்லைங்களா, இந்த அண்ணா சாலை வழியாக போகிற ஒரு காரிடாரு, பெரியார் நகர் வழியாக போகிற காரிடாரில் 3 நிமிஷம் ஹெட்வேயில் ஒரு காரிடாரில் 25,000 பேர் பயணிக்க முடியுங்கிற நிலைமை இருக்கும்போது ஏராளமான மக்களை நம்ம வந்து இந்த போக்குவரத்தில் ஈடுபடுவது வந்து சரியான. அப்போ இது வந்து போக்குவரத்தும் வெகுவாக நெரிசல் குறையும். ஒரு பக்கம் நெரிசல் குறையும், இன்னொரு பக்கம் கட்டணம். நீங்கள் சொன்னீங்க கட்டணம் வந்து டெல்லி மெட்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஃபேர் அங்கே 8 ரூபா இருக்குது. அந்த ஃபேர் வந்து 25 ரூபா வரைக்கும் இருந்தது, 29 7 ரூபா வரைக்கும் இருந்தது. அதை இப்போ குறைச்சிட்டாங்க. அவங்க குறைச்சி இப்போ என்ன இருக்குன்னா 8, 12, 14, 19 முடிச்சிட்டாங்க, குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து சர்வே பண்ணி கணக்கு போட்டிருக்காங்க. கணக்கு போட்டதில் அவங்க மெட்ரோ ரயிலோட இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 8 ரூபா கணக்கு போட்டதில் 2 கிலோமீட்டருக்கு 8 ரூபாவும், அப்புறம் 11 கிலோமீட்டருக்கு ஒரு ரேட்டு, இது மாதிரி வந்து மொத்த தூரத்துக்கு வந்து 23 ரூபாய்க்கு வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஐயா, நீங்கள் குறிப்பிட்டது போல் டெல்லியை கம்பேர் பண்ணி சொன்னீங்க 8 ரூபாய் வந்து அங்கே கட்டணம் குறைந்த கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இன்னொரு பொது போக்குவரத்து அப்படின்னு எடுத்தோம்னா பேருந்து பொறுத்தளவு 3 ரூபாய் கட்டணம் இருக்குது, மினிமம் கட்டணம். அப்போது 3 ரூபாய் கொடுத்து பயணிக்கக்கூடிய பயணிகள் 8 ரூபாய் அப்படிங்கும்போது 5 ரூபாய் கூட. இது பயன்படுத்துவதற்கு சற்று கடினம் தானே? அதனால்தான் இந்த கட்டணம் இப்படி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் சாலை போக்குவரத்து 3 ரூபாயில் இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா மக்கள் அதிகமாக அதை பயன்படுத்த மாட்டாங்க, சாலைக்கே வருவாங்க. எந்த நோக்கத்துக்காக நம்ம வந்து இதை மாற்றுறோமோ அந்த நோக்கம் நிறைவேறாது. இப்போ ரயில்வேலேயும் அதான் அனுபவம் இருக்குது. ரயில்வேல இப்போ சபர்பன் கட்டணம் இருக்குது இல்லையா, அந்த கட்டணத்தை உயர்த்தினப்போ எல்லாரும் சாலைக்கு போயிட்டாங்க, சாலையில் கட்டணம் உயர்த்தினப்போ ரயிலுக்கு வந்தாங்க. ஸோ இது ஜனங்களுடைய டெண்டன்சி அப்படி இருக்கிறதுனால, ஏன்னா அவங்க பாக்கெட்டு சம்மந்தமான விஷயம், அதனால் வந்து ஒரு ரீசனபிள் ரேட் தான் வைக்கணும். இப்போ வந்து ட்ரெயினில் வந்து 5 ரூபா இருக்குது, மினிமம் ஃபேர் 5 ருபீஸ் இருக்குது. அந்த மினிமம் ஃபேர் இங்கேயும் 8 ரூபா வைக்கக்கூடாது, 5 ருபீஸ் வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இப்போ ட்ரெயினில் இருக்கிற ஃபேரை அவங்க இங்கேயும் வச்சாக்கா அது நல்லா இருக்குங்கிறதா. இல்லை, அதற்காக தான் அந்த முதல் கேள்வியே வச்சது. இந்த கட்டணங்கள் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு? கட்டணங்கள் வந்து அந்த ஒரு ஹாலிங், அந்த வண்டியை இழுக்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது இவ்வளோ மின்சாரம் செலவாகுது, இவ்வளோ தேய்மானம் ஆகுது, அந்த வண்டி இவ்வளோ தேய்மானம் ஆகுது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இருக்குது, அது எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளோ வந்து அந்த காஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த அடிப்படையில் திட்டமிடுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து அந்த மாதிரி தீர்மானிக்கக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வர்றதுனால நமக்கு அந்நிய செலாவணி ஈடுபடுத்த வேண்டிய எண்ணெய் மிச்சமாகுது. தேசிய அந்நிய செலாவணி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது முழுமையான இந்திய அரசாங்கத்துடைய திட்டம் இல்லை, ஜப்பானும் இதற்காக நிதியுதவி செஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய நிதியை வாங்கி செய்கிறோம் அப்படிங்கும்போது அப்போது அதை எப்படி நம்ம சரி செய்ய? அது நீங்கள் சொல்கிறது சரியான விஷயம். இது வந்து 41% தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் அதில் செலவு பண்ணுறாங்க, 5500 கோடி. மீதி 8300 கோடி, 14000 கோடியில், ஆனால் இப்போ 14600 கோடி சொல்கிறாங்க, காஸ்ட் எஸ்கலேட் ஆகிருக்கு. 600 கோடியில் வந்து மீதி பணத்தை வந்து
ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சியில் வாங்குறாங்க. ஆனால் அது கடனை தான் வாங்குறாங்களே ஒழிய அந்த ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ கடனாக வாங்குறாங்க, கடனை திருப்பி தர போகிறாங்க. அதனால் நான் வந்து நம்ம நாட்டுக்கு தான், நம்ம நாட்டு மக்களுக்காக தான் நம்ம இந்த சேவையை கொண்டு வருகிறோம். அப்போ வரும்போது தேச நலனின் அடிப்படையில் தேச நலனில் அக்கறை கொண்டு நீங்கள் பார்க்கும்போது கட்டணத்தை குறைவாக வைத்தால்தான் மக்கள் அதுக்கு வருவார்கள். ஆக இது வந்து இதில் வந்து தேச நலன் தான் முக்கியமாக இருக்குது பல்வேறு வகையில். அப்போது சாலை போக்குவரத்தை குறைக்கணுன்னா நாளைக்கு சாலையில் நிறைய விபத்துக்கள் ஏற்படுது. அந்த விபத்துக்களை குறைக்கணுன்னா எண்ணெய் செலவை மிச்சம் பண்ணணுன்னா பொல்யூஷனை சரி பண்ணணுன்னா நமக்கு தேவை இந்த எலக்ட்ரிக்கல் ரூட்டில் போகக்கூடிய இந்த இது நிச்சயமாக முக்கியமானது. அப்போது இதுக்கு வந்து நேரடி லாபம் நஷ்டம் பார்க்கக்கூடாது. இது எப்படி பார்க்கணுன்னா இது வந்து தேசத்துக்கு எப்படி அது பலன் பெறும், வியாபாரத்தை எப்படி மற்ற வகையில் எப்படி வியாபாரத்தை அதிகப்படுத்தும். இந்திய ரயில்வேயை உருவாக்கும் போதே அந்த காலத்திலேயே டல்ஹௌசி என்ன சொன்னார், இதை வந்து நம்ம வந்து கமர்ஷியல் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னா தேசத்துக்கு அது எந்த வகையில் நலன் பயக்கும் அப்படி பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னாக்கா தேச நலன் வந்து வெறும் அனா பைசாவில் பார்க்கக்கூடாது. தேச நலனை பார்க்கும்போது பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கட்டணம் வந்து குறைவாக வைக்கிறது தான் உசிதமானது, புத்திசாலித்தனமானது, நாளைய இதை கணக்கில் வச்சு செய்யக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.